வணக்கம் மக்களே, நான் தருண். வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ்வி எக்ஸ்ப்ளோரர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலண்டில் இருக்க ஆஷ்விட்ஸ் நகரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த நகரம் எதுக்கு ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். இதாங்க ஆஷ்விட்ஸில் இருக்க கான்சன்ட்ரேஷன் கேம்ப். இங்கே வந்து 13 லட்சம் மக்களை கூட்டிகிட்டு வந்து 11 லட்சம் மக்களை கொண்டிருக்காங்க. அதில் முக்கியமாக யாருன்னா ஜூஸ்ன்னு சொல்லப்படுற யூதர்கள். இதெல்லாம் யார் பண்ணா, அப்புறம் ஏன்? இரண்டாம் உலக போகிறப்ப வந்து ஜெர்மன் இருக்க நாசி படை வந்து இந்த யூதர்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த ஆஷ்விட்ஸ் கான்சன்ட்ரேஷன் கூட்டிகிட்டு வந்து எல்லாரையும் கொண்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் யூதர்கள் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இது பேர் தான் ஹோலோகாஸ்ட்னு அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே கொண்டாங்க? இவர் தாங்க அடால்ஃப் ஹிட்லர், ஜெர்மனி நாட்டோட சர்வாதிகாரி, அப்புறம் நாசி படையோட தலைவர். இவரும் மற்றும் எல்லாம் ஜெர்மனி ஆளுங்களும் என்ன நம்பியிருக்காருன்னா, யூதர்கள் தான் வந்து இயேசுவை கொண்டுட்டாங்கன்னு. இந்த கோவத்தினால தான் யூதர்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் கொண்டுட்டாங்க. அதில் மக்கள் தப்பிச்சு இன்னும் கொஞ்சம் பேர் உயிரிட இருக்காங்கங்க. கடைசியாக 1945 இரண்டாம் உலக போர் முடிவுறப்ப இந்த இடத்தையே மூடிட்டாங்க. இதாங்க இந்த இடத்தோட குட்டி வரலாறு. சரிங்க, அந்த இடத்துக்கு வந்து எப்படி இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். இந்தியாவிலேருந்து போலாண்டுக்கு சீப்பஸ்டான ஃப்ளைட் டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 45 to 60K வருங்க. நீங்கள் போலாண்டு வந்து இறங்குனதுக்கப்புறம் ஆஷ்விட்ஸ்க்கு வர 2 வழி இருக்குது. முதல் இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராக்கோலேருந்து ஆஷ்விட்ஸ் வருது. கிராக்கோ வந்து ஆஷ்விட்ஸ்லேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆஷ்விட்ஸுக்கு வந்து பக்கமான ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கோ ஏர்போர்ட் தான். ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து கிராக்கோ வந்தீங்கன்னா ஆஷ்விட்ஸ் வந்து ரொம்ப கிட்ட உங்களுக்கு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஆஷ்விட்ஸ் வந்துடலாம். ட்ரெயின் இல்லை பஸ்ஸு யூஸ் பண்ணலாம். ட்ரெயின் வந்து 1.5 to 2 மணி நேரம் ஆகும். பஸ்ஸும் அதே நேரம் தான் ஆகும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வார்சாலேருந்து ஆஷ்விட்ஸ் வருது. வார்சா தான் போலண்டோட கேபிட்டல். நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணி ஆஷ்விட்ஸ் வரலாம். ட்ரெயின் யூஸ் பண்ணிங்கன்னா அதான் ஃபாஸ்டஸ்ட்டு, ஒரு 2 to 3 hours ஆகும். ஆனால் பஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 5 to 6 hours ஆகும். அதான் ரொம்ப லேட் ஆகும். ஸோ நீங்கள் வரும்போது ட்ரெயினில் வர ட்ரை பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆஷ்விட்ஸோட வரலாறு, அங்கே எப்படி ட்ராவல் பண்ணுறது பற்றி பார்த்துட்டோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்போ எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நான் போட்ட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ட்ராவல் வ்ளாக்ஸ் வந்துட்டு இருக்கு. பாய் மக்களே.